பாரதம் என் உதிரம் தானடி. சகோதர சகோதரி அவரே, அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ನನ್ನ ಧನ್ಯವಾದ ಪ್ರಶ್ನೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ನಮ್ಮ ಕೃಷ್ಣಗಿರಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟರಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿ, ಡೆಲ್ಲಿ ಅಸೆಂಬ್ಲಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿಗೆ ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬಂದಿದ್ದೀರಾ. ಬಹಳ ಒಂದು ಸ್ಫೂರ್ತಿ ತುಂಬಿದ್ದೀರಾ. ನಮಗೊಂದು ದೊಡ್ಡ ಬಲ ತಾವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ಈ ಯಾತ್ರೆ ಜೂಲೈ 28ನೇ ತಾರೀಕು ರಾಮೇಶ್ವರದಲ್ಲಿ அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டெல்லி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு சட்டப்பேரவை தொகுதி. கன்னடம் பேசக்கூடிய மக்கள், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், நம்முடைய தாய்மொழி தமிழ் பேசக்கூடிய மக்களோடு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி டெல்லி சட்டப்பேரவை தொகுதி. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் ஒரு மிக மிக முக்கியமான தொகுதியும் கூட. 5000 ஆண்டுகள் பழமையான பேட்ட ராயசுவாமி கோயில் இருக்கக்கூடிய தொகுதி. 5000 ஆண்டுகள் பலம், 5000 ವರ್ಷ ಇತಿಹಾಸ ಇರುವ ಪೇಟೆ ರಾಯ ದೇವರಿರುವ ಈ ಮಣ್ಣಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಬಂದಿದ್ದೀವಿ. ஜூலை 28ನೇ ತಾರೀಕು, ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண் மண் எண் மக்கள் இந்த யாத்திரை நீண்ட நெடிய பயணமாக 6 மாதம் கழித்து 149வது தொகுதியாக நம்முடைய டெல்லி சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பு நம்முடைய டெல்லி சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட நமக்கு இருக்கு. மிகுந்த உற்சாகத்தோடு இளைஞர்கள், பெரியவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், அனைவரும் கூட தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் இரண்டும் கை கோர்த்துக் கொண்டு நடக்க வேண்டும். தமிழக அரசியலிலே தேசியமும் ஆன்மீகம் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ண ஓட்டத்தை இந்த யாத்திரை எண்மண் எண் மக்கள் யாத்திரை வெளிப்படுத்துகிற சகோதர சகோதரி. டெல்லி முடிந்தவுடன் அடுத்த ஒசூர் சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய 150வது தொகுதியாக ஒசூர் சட்டப்பேரவை தொகுதி அடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெடும் பயணம். இது சாதாரண பயணம் இல்லை. கட்சியினுடைய ஒரு தொண்டனும் ஒரு தலைவனும், இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர்களும், அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைவர்களும் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் எடுத்துச் சென்று ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் மக்களிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தமிழகம் முழுவதும் பட்டிதட்டி எல்லாம் வைத்துக் கொண்டு வருகிறது. காரணம், நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு தலைவன் நம்முடைய நாட்டிற்கு வேண்டும் என்று பாரதத்தை இயங்கிக் கொண்டிருந்தாலோ அப்படிப்பட்ட அற்புதமான தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கிறார். நேர்மையான ஒரு தலைவன். 9 ஆண்டுகளில் அவருடைய ஆட்சியில் பெண்களை முதன்மைப்படுத்தி, ஏழை மக்களை மையப்படுத்தி, இளைஞர்களை ஊக்கப்படுத்தி நம்முடைய ஆட்சி 9 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. 9 ஆண்டு காலமாக திரும்பிய பக்கமெல்லாம் இந்தியா என்று சொன்னால் ஒரு தனி மரியாதையோடு நம்முடைய நாட்டை பார்க்கிறார்கள். காரணம், பிரதமருடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி. பிரதமர் மட்டுமல்ல, பிரதமர் கூட இருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் கூட நம்முடைய மத்திய மந்திரி சபையில பிரதமரோடு 75 அமைச்சர்கள் இருக்கின்றார். இந்திய ஜனநாயகத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடத்த முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி காட்டியிருக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா 1999 2004 வரை காண்பித்தார். பாரதிய ஜனதா கட்சியினால ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும் என்று. இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்தியிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களும் சரி, ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தினமும் நமக்கு உயர்த்திக் கொண்டிருக்கிறார்.
இந்த யாத்திரை என்று பெருமையை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். மக்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கணும். இப்படிப்பட்ட பிரதமருக்கு மூன்றாவது முறையாக ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். பிரதமர் அவர்கள் 2014 283 சீட்ல ஆட்சிக்கு வந்தார். 2019 303 சீட்ல ஆட்சிக்கு வந்தார். 2024 400 சீட்டை தாண்டி 400 எம்பிக்களை பெற்று நம்முடைய பாரத பிரதமர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற இன்னொரு பெரிய வேண்டுகோளை உங்களிடம் வச்சுக்கிட்டு வரோம். இன்னைக்கு நான் 2 விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்வதற்காக இங்க வந்திருக்கின்றேன் சகோதர சகோதரிகள். ஒரு பக்கம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எடுத்துக்கலாம். பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் நமக்கு தெரியும். மைக்கு ஓகேவா? பின்னாடி கேக்குதுங்களா? பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் ஏழை மக்களோடு இருப்பார்கள், ஏழைகளுக்காக பாடுபடுவார்கள், உண்மையை பேசுவாங்க, எளிமையாக வாழ்வார்கள் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் இலக்கணம். நம்முடைய அலுவலகத்தில் 2 வருடத்திற்கு முன்பு டெல்லி சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் சேர வந்தார். அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க சேரும் பொழுது எங்கேயோ சூடான்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பிஜேபி ஆபீஸ் வந்தாங்க. அண்ணே, நம்ம எம்எல்ஏ ரொம்ப மோசம், நம்ம எம்எல்ஏ ஒரு பெரிய குற்றவாளி, நம்முடைய எம்எல்ஏ தப்பிச்சு பாரதிய ஜனதா கட்சியில வந்திருக்கிறோம். அவர் பேர் பாப்பண்ணா. அவர் எனக்கு சொன்னாரு, என்னுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க எம்எல்ஏ தான் காரணம், பத்திரமா பாத்துக்கணும். அப்பதான் இந்த எம்எல்ஏ ஃபைலை வாங்கி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு. யார் இந்த எம்எல்ஏ? ஒரு எம்எல்ஏ பார்த்து அவருடைய கட்சி தொண்டை பயந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே தஞ்சம் புகும் அளவிற்கு ஒரு எம்எல்ஏ இருக்கான ஃபைல் எடுத்து பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது இந்த தொகுதியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் மீது அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட விடுதலை கழகம் ஒரு புகார் சொல்றாங்க. 2012 ஜூலை 5ஆம் தேதி பெரியார் திராவிட கழகம் செயல்பட்ட பொழுது அப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளர் தோழர் பழனி என்கின்ற பழனிசாமியை தலி ராமச்சந்திரன் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு தலையை துண்டித்து கொலை செய்தார் என்பது அந்த ஃபைல்ல நான் படிச்ச முதல் விஷயம். இந்த வழக்கிலே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலே சிறையில் இருந்தார் டெல்லியினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள். அதன் பிறகு 100 கோடி ரூபாய் கிரானைட் வழக்கு குற்றவாளியாக இந்த எம்எல்ஏ அவருடைய வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, 2வது வழக்கு. அதை தாண்டிங்க 1996 நாகமங்கலத்தை சார்ந்த MC ராமன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதிலே முக்கிய குற்றவாளியாக இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார். அந்த கொலை செய்யப்பட்ட MC ராமனுடைய தம்பி சந்திரசேகர் அவர்கள், அவர்தான் ஐவிட்னஸ். சந்திரசேகர் அவர்கள் ஒசூர் பேருந்து நிலையத்தில் மக்கள் முன்னாடி வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கிய குற்றவாளியாக இவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இன்னொரு ராமச்சந்திரன் ஒருத்தரை போலீஸ்ல சரண்டர் பண்ணிருக்காங்க. 4வது கேஸ். ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இந்த பகுதியில் விவசாயிகள் நிலத்தை மிரட்டி வாங்குறார், 5வது கேஸ். அதை தாண்டி மிக மிக மோசமான ஒரு கேஸ் என்பது தனக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நாகராஜ் ரெட்டிய 2 முறை கொலை வெறியால் தாக்கி இன்னைக்கு நாகராஜ் ரெட்டி நிரந்தரமாக உடல் ஊனமுற்று அவருடைய தலை ஒரு பக்கம் தொங்கியவாறு நரக வேதனை அனுபவித்து அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஊர் எம்எல்ஏ வரலாறு மொத்தம் 24 கேஸ். தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏவுக்கும் 148 தொகுதி தாண்டிட்டங்க ஐயா, 149வது தொகுதி. எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ மீது இந்த மாதிரி ஒரு குற்றப்பத்திரிகையை நான் வாசிக்கும். டெல்லி தொகுதியில இங்க இருக்கக்கூடிய ராமச்சந்திரனுடைய அண்டவாளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு திமுக கட்சியிலிருந்து விடுதலை கிடைப்பதை விட டெல்லி ராமச்சந்திரன் இருந்து டெல்லி தொகுதி விடுதலை கிடைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கிய கோரிக்கையாக. இந்த மக்களை ராமச்சந்திரன் காப்பாற்றுவதுதான் நம்முடைய முதல் நோக்கம். அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. எம்எல்ஏ கொலைகாரர் சாட்சியை கொண்டிருக்கிறாங்க, வெட்டி கொண்டிருக்கிறாங்க, தனக்கு எதிராக போட்டியிட்டவங்களை வெட்டி இருக்கிறாங்க. பாருங்க, ரியல் எஸ்டேட்டுக்கு விவசாயிகள் நிலத்தை பிடிக்க இருக்கிறாங்க. ஆனா கேட்டா
கம்யூனிஸ்ட் என்கின்ற ஸ்டிக்கர். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தலித் ராமச்சந்திரன் அவர்கள் இலக்கணமா இருக்கிறார். அதனால்தான் சகோதர சகோதரிகளே, 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது தலித் தொகுதியில இது மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய எம்பி இங்கே வரும்பொழுது, இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கலாம், திமுக கட்சியில் இருக்கலாம், காவல்துறை என்ன எதுவும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கலாம். ஐயா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க எடுக்கிற முதல் கேஸே ராமச்சந்திரனுடைய கேஸ் தான். எல்லா பழைய ஃபைல தட்டி தூக்கி 24 வழக்குகளையும் அவர் வாழ்க்கையில சிறை கம்பியை தவிர எதுவும் பார்க்க மாட்டார். சிறை கம்பியை மட்டும்தான் காலையில் மத்திய நேரத்தில் சாயந்தரம். அதை செய்யவில்லை என்றால் நான் அரசியல் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைங்க. உறுதியாக செய்ய மிக 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 கொடூரமான ஒரு எம்எல்ஏ தலித் தொகுதி கிடைச்சிருக்காரு. மிக கொடூரமான எதிர போட்டிட்டா வெட்டுவாரு, கட்சிக்காரங்க வேற கட்சிக்கு போனா வெட்டுவாரு, பிஜேபி காரங்க அந்த ஊர்ல கட்சியை வளர்த்துறத வெட்டுவாரு, விவசாயிகள் நிலத்தை கொடுக்கலன்னா மிரட்டுவாரு, இவருக்கு எதிராக சாட்சியா சொன்னா வெட்டுவார். அப்படியே இந்த ஊர்ல யாருமே தலித் தொகுதியில நிம்மதியாக இருக்க முடியாது என்பதற்கு உங்க எம்எல்ஏவா ஒரு சாட்சியா இருக்காங்க. அதை முறியடிக்க, இதை ஜனநாயக முறையில செய்யணும். எனக்கு திமுக இருக்கும் வரை, திமுக பாத்தீங்கன்னா ஐயா 35 அமைச்சர்கள் இருக்கிறார். 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் கை ஏதோ அண்ணாமலை சொன்னாரு, திமுக காரங்க சொன்னாங்க இல்லைங்க ஐயா, 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடக்குது. செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கார். பொன்முடி புலால் சிறைக்கு செல்வதற்கு தயாராயிட்டார். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆல்ரெடி டேட் அறிவிச்சிட்டார். இந்த தேதிக்குள்ள இவர்களை பற்றி நான் விசாரிக்க போறேன். அடுத்து KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வரிசையில் ஒரு பெரிய பட்டியல திமுகவுடைய அமைச்சர்கள் ரெடியாக இருக்கின்றார்கள் சிறைக்கு செல்வதற்கு. அந்த அளவுக்கு ஒரு ஊழல் மிகுந்த ஒரு மாநிலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் திமுக பத்தி சொல்லுவாங்க ஐயா, திமுகனா மேடைய தலைவர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சேர்ல உட்கார்றாங்க, நாற்காலியில் உட்கார்றாங்க, நாற்காலிக்கு 4 கால். திமுக என்பது 4 காலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. முதல் கால் என்பது ஊழல். 1967 தமிழ்நாட்டில் முதலாக எப்படி ஊழல் செய்வது என்பதை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு இந்தியாவுக்கே எப்படி ஊழல் செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஊழல் செய்யாத ஒரு அமைச்சர் கூட இன்னைக்கு திமுக இல்ல. ஒரு நாற்காலியுடைய ஒரு கால் ஊழல், இன்னொரு கால் குடும்பம். ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து ஆட்சி. கலைஞர் கருணாநிதி, அவர் பின்னாடி MK ஸ்டாலின், அவர் பின்னாடி உதயநிதி ஸ்டாலின், அவர் பின்னாடி இன்பநிதி ஸ்டாலின். ஒரு கால் என்பது குடும்பம். நீங்க கோபாலபுரம் நினைச்சுக்காதீங்க ஐயா, அதை தாண்டி திருச்சிக்குள்ள போங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமலி, அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா, அங்க 3 பேர். இந்த பக்கம் போயிருங்க, சேலம் பக்கம் போயிருங்க, ஆற்காட்டாறுல இருந்து அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப 3வது தலைமுறை எம்பியா இருக்கிறார். அப்படியே தென் தமிழகத்துக்கு போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன், அவருடைய அப்பா எம்எல்ஏ வருதாங்க. கீதா ஜீவனுடைய தம்பி இன்னைக்கு தூத்துக்குடியினுடைய மேயரா இருக்கிறார். தென் சென்னை போயிட்டீங்கன்னா அங்க மேயராக யார் இருக்கின்றார்களோ அவருடைய தம்பி இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசா இருக்காரு. அவருடைய அப்பா இதற்கு முன்பு மந்திரி எம்எல்ஏவா இருந்தாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை எந்த மாவட்டத்தை நீங்க கையில் எடுத்தாலும் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏவோ எம்பியோ 3வது தலைமுறை 4வது தலைமுறை எட்டி பார்த்துட்டாங்க. அதனால்தான் 2வது கால் என்பது குடும்பம். 3வது கால் அடாவடித்தனம். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் தைரியமா பண்றாங்க. யாரை பற்றும் கவலைப்படுவது கிடையாது. காவல்துறையை கையில் வச்சிருக்கிறார். அடாவடியோடு மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார். நாட்காலினுடைய 4 கால சுத்தி வந்தீங்கன்னா ஊழல் ஒரு பக்கம், குடும்ப ஆட்சி ஒரு பக்கம், அடாவடி ஒரு பக்கம். 4வது காலுக்கு நீங்களே பேர் வைங்க. 3 காலுக்கு நான் பேர் வச்சேன், 4வது காலுக்கு நீங்க பேர் வைங்க. 4வது கால என்ன சொல்ல? ஊழல் சொல்லியாச்சு ஐயா, லஞ்சம் சொல்லியாச்சு, குடும்பம் சொல்லியாச்சு, அடாவடித்தனம் சொல்லியாச்சு. 4வது கால் திமுகவை யோசிச்சு நீங்க ஒரு பேக்க வைங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, திமுகவுடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்க. திமுகவுடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்க. 67 இருந்து ஆட்சியில் இருக்கிறத பாருங்க.
என்னங்க ஐயா? ஐயா ஒரு சின்ன உதாரணம் ஐயா. குடும்ப ஆட்சியில பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, இப்ப 4வது கால் பதில் நீங்களே சொல்லுவீங்க பாரு. கடையில் அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க, கடையில் அண்ணன் எல்லாம் நின்று இருக்கிறாங்க. கடையில ஒரு பஜ்ஜி போட்டா கூட அதுக்கு ஒரு தகுதியும் திறமையும் வேணுங்க ஐயா. வடை சட்டியை சூடு பண்ணணும், அந்த பஜ்ஜி அறுக்கணும், அதை மாவுல கலக்கணும், அதை கரெக்டா போடணும், பதமா பார்த்து எடுக்கணும். ஒரு பஜ்ஜி போட்டா கூட ஒரு திறமையும் தகுதி இருந்தா தாங்க ஐயா பஜ்ஜி போட முடியும். இப்ப யாராச்சும் ஒரு பரோட்டா கடை வச்சிருக்க ஒரு பரோட்டா மாஸ்டர் வந்தா கேட்பானே, எத்தனை வருஷம் பரோட்டா தட்டினீங்கன்னு கேட்போம். அண்ணே 3 வருஷம் தட்டினேன், அண்ணே 4 வருஷம் பரோட்டா போட்டேன், அண்ணே மாஸ்டர் இங்க இருக்கா இருப்பாரு, அவரை பரோட்டா கடையில சேர்த்துக்கும். ஒரு செருப்பு கடைக்கு போய் நம்ம ஒரு செருப்பு வாங்கினா கூடங்க ஐயா, ஒரு செருப்பை வாங்கணும்னா 10 செருப்பு போட்டு பார்ப்போம். சைஸ் கரெக்டா இருக்குதா, கடிக்குதா, கலர் கரெக்டா இருக்குதா, சைஸ் 10 8 10 செருப்பு போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடையில் இருக்கக்கூடிய சகோதரி அந்த செருப்பு எல்லாம் தொடச்சு அதை வந்து அடுக்கி வைப்பான். எல்லாத்துக்குமே தகுதியும் திறமை இருக்குதுங்க ஐயா. ஸ்டாலின் ஐயாவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி திறமை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எந்த தகுதியும் எந்த திறமையும் இல்லாத இவங்க ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறார். சரி, தகுதியும் திறமையும் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? உதாரணத்திற்கு நம்ம அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள் எடுத்துக்கலாம். மூத்த தலைவர். எம்ஜிஆர் ஐயாட்ட அரசியல் பண்ணாங்க, கலைஞர் ஐயாட்ட அரசியல் பண்ணாங்க. இவராக சுயமாக குடும்பத்துல முதல் ஆள் வெட்டரி கல்லூரியில வெட்டரி டாக்டர். அதை படிச்சுட்டு 26 வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கே.பி. ராமலிங்கம் எம்எல்ஏவா 26 வயசுல ஆக்கிட்டார். 1980 எம்எல்ஏ, ராசிபுரம் எம்எல்ஏ. அதன் பிறகு எம்பி, அதன் பிறகு பல பதவிகள் பண்ணிட்டு கே.பி. ராமலிங்கம் இருக்கார். திறமை இருக்குங்களா? டாக்டர், வெட்டினரி டாக்டர், 26 வயசுல எம்எல்ஏ, குடும்பத்துல யாருமே அரசியல்வாதி இல்ல, மக்கள் பணி பண்றார். ஒருவேளை கே.பி. ராமலிங்கம் ஐயா ஸ்டாலின் ஐயா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவார்? அவர் பக்கத்துல இல்ல திறமைசாலிகளா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவர் பக்கத்துல நாகராஜன், அவரும் மக்களுக்காக உழைக்கணும், முதல் தலைமுறை அரசியல்வாதி. அது பக்கத்துல நரேந்திரனை பத்தி இந்த பகுதியில் சொல்லவே வேண்டாம். உங்களுக்காக கடந்த 30 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தக்கூடிய, உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தலைவர், அவரும் முதல் தலைமுறை. அப்புறம் அந்த பக்கத்துல பாலகிருஷ்ணன் இருக்கிறார், அவரும் முதல் தலைமுறை. கட்சியை வந்து அப்படையிலிருந்து வளர்த்துனார். அப்புறம் டாக்டர் நாகேஷ் ஐயா இருக்கிறாங்க. வரிசையா நீங்க பாருங்க. இந்த பக்கம் வாங்க. இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மூப்பனார் ஐயாவோட இருந்துட்டு இன்னைக்கு ஐயா வந்து பாரதிய ஜனதா கட்சியில வாஜ்பாய் ஐயா, மோடி ஐயா வைத்து இங்க வந்திருக்கக்கூடிய நரசிம்மன் ஐயா இருக்கிறார். இங்க பாருங்க, லோக்கல் நம்முடைய இந்த சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் மிக கடுமையாக உழைத்து நம்ம எல்லாம் நினைத்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அண்ணா இங்க இருக்கிறார். பஞ்சாயத்து தலைவராக இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எஸ்கேப் ஆகி இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ஐயா. அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்து அப்படியே வெள்ளூர் இப்ராஹிம் அண்ணன், அவருடைய மதம் அவருடைய மதத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி 25 ஆண்டுகளை வேலை செய்யக்கூடிய தலைவர் ஐயா. ஒரு உதாரணம், இப்ப உதயநிதி ஸ்டாலின் கே.பி. ராமலிங்கம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கலாம். இங்க உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு. இங்க யாருக்கும் யாரை பார்த்தும் பயம் இல்லை. என் வேலையை நான் பார்க்கிறேன், நரேந்திரன் அவர் வேலையை பார்க்கிறாரு, மோகன் ரெட்டி என்ன அவர் வேலையை பார்க்கிறாரு, நாகேஷ் அவர் வேலையை பார்க்கிறாரு, சகோதரர் அவர் வேலையை பார்க்கிறாரு. உதய ஸ்டாலின் என்ன நினைப்பான்? ஓ, எந்த தகுதியும் திறப்பும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இடத்துக்கு வந்தாலும் என்ன நினைப்பாரு? எனக்கு பக்கத்துல என்னை விட தகுதி குறைவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் உட்கார வச்சாதான் நான் அறிவாளியா தெரியும் நினைப்பார். கரெக்டுங்களா? குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனைய உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கொண்டு வந்து உட்கார வைப்பார். இவரை விட அவர் கொஞ்சம் அறிவாளி கம்மியா தெரிஞ்சாதான் நாம் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அறிவாளின்னு சொல்லுவோம். இந்த பக்கத்துல கீதா ஜீவன் அவர்களை கொண்டு வந்து உட்கார வைப்பார். ஏன்னா அந்த மாதிரி 3வது தலைமுறை அவங்க உட்கார்ந்தாத்தான் ஓ, என்னை விட அறிவாளின்னு. குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, தனக்கு பக்கத்துல எந்தவித திறமையும் இல்லாம மக்களுக்கு பணி செய்ய தெரியாத எல்லாரும் வந்து பக்கத்துல சேர்த்துக்குவான். அதான் இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சியில அவர்கள் மட்டும் மோசம், அவர்களை சுத்தி இருப்பவங்களும் மோசம். அடுத்து மேயருக்கு வரலாம். சென்னை மேயர் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அக்கா இருக்கிறாங்க.
வாங்கிட்டு வந்தது யாரு? அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அவரும் நினைச்சாரு, அப்பா இது குடும்ப ஆட்சி, எல்லாத்துக்கும் திறமை குறைவுதான், நம்மளை விட திறமை குறைவா இருக்கிற ஒரு மேயர் அம்மாவை புடிச்சு போட்டோம்னா நாம தப்பிச்சுக்கலான்னு மேயர் அம்மாவை கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்காங்க. மேயர் அம்மா என்ன நினைப்பாங்க, நம்மளை விட திறமை குறைவா இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டாதான் நாம அதிக அறிவாளி மாதிரி தெரியும் அவங்க நினைப்பாங்க. ஐயா, குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா, மோடி ஐயா சொல்றது, மேலே இருந்து கீழே வரை அந்த சிஸ்டத்தை மொத்தமா முடிச்சு கட்டிடுவாங்க. நாம் சொல்வது முதலமைச்சர் குடும்ப ஆட்சி மட்டும் இல்லைங்கய்யா, முதலமைச்சரை சுற்றி இருக்கிறவங்களும் அறிவு கம்மியா இருப்பாங்க, மக்கள் பணிக்கு அவங்கள தேர மாட்டாங்க. அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மேயர் கூட்டமும் அறிவு கம்மியா இருக்கு. திருநெல்வேலியில மழை கொட்டி கொண்டிருக்கிறது தென் தமிழகத்துல. திருநெல்வேலி மேயர் எங்க இருந்தார் தெரியுமாங்க ஐயா? சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார். அறிவில்லை, மக்கள் பணி இல்லை, கீழிருந்து வரல, கஷ்டத்தை பார்த்து வரல, அடிமட்டத்திலிருந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரா வரல. இதுதான் ஐயா குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனையே. இதுதான் குடும்ப ஆட்சி இருந்ததுன்னா மொத்த சிஸ்டமும் கெட்டு போயிடும். ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா, குடும்ப ஆட்சி சிஸ்டம் கெட்டு போச்சு சார், சிஸ்டம் மொத்தமா மாத்தணும். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி முழு சிஸ்டத்தையும் கெடுத்துட்டாங்க. தாசில்தார் ஆபீஸ்ல வேலை நடக்கல, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை நடக்கல. நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெட்டிஷன் ஏன் கொடுக்குறீங்க ஐயா? எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஒரு தொகுதிக்கு 1000 பெட்டிஷன் கொடுக்குறீங்க, எதுக்கு இவ்வளவு பெட்டிஷன் வருது? அதுல 900 பெட்டிஷன் மாநில அரசு பெட்டிஷன். ஐயா பட்டா மாத்தி கொடுக்கல, ஐயா பணம் கேட்கிறாங்க, ஐயா வர வேண்டிய ஓல்டேஜ் பெட்டிஷன் வரல, ஐயா ரேஷன் அட்டையை மாத்தி கலர் மாத்தி கொடுத்துட்டாங்க, ஐயா பயோமெட்ரிக் வேலை செய்ய மாட்டேது, யாரும் சரி பண்ண மாட்டாங்க. 900 பெட்டிஷன் மாநில அரசனுடைய ஒரு அடிப்படை அதிகாரி சரி செய்ய வேண்டிய பெட்டிஷன் 90% நமக்கு ஒரு தொகுதி 90% பெட்டிஷன் எங்கேயுமே வேலை நடக்கலீங்க ஐயா, எங்கேயுமே நடக்கல. இதுல தலிமாரி தொகுதியில உங்களுக்கு ராமச்சந்திரன் மாதிரி எம்எல்ஏ கிடைச்சதுன்னா சோழி சுத்தம். மேல இருந்துமே ஒருத்தர் வேலை செய்யல, இங்க ராமச்சந்திரன் வந்துட்டார். இதனாலதான் ஐயா குடும்ப ஆட்சியை நாம் வெறுக்கின்றோம். குடும்ப ஆட்சி வந்தாவே இப்படித்தான். இன்னைக்கு மோடி ஐயாவை பாருங்க, மோடி ஐயா உட்கார்ந்து இங்க, மோடி ஐயா பக்கத்துல யார் உட்கார்ந்து ஜெய்சங்கர். அந்த பக்கம் ஜெய்சங்கர் உட்கார்ந்து நிர்மலா சீதாராமன். அந்த பக்கம் யாரையும் உட்கார்ந்து ராஜ்நாத் சிங். இந்த பக்கம் யாரையும் உட்கார்ந்து அமித்ஷா. அமித்ஷா ஜி பக்கத்துல யாரையும் உட்கார்ந்து அஸ்வினி வைஷ்ணவ். அது பக்கத்துல யாரையும் உட்கார்ந்து ராஜீவ் சந்திரசேகர். இந்த பக்கம் யாரையும் உட்கார்ந்து ஒரு அமைச்சருமே தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய உழைப்பால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மோடி ஐயாவுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் ஒருத்தரும் வைரம், ஒருத்தரும் தங்கம், ஒருத்தரும் வந்தே பாரத் ட்ரெயின். அமித்ஷா ஜி ஆர்டிகல் 370 இந்தியன் பீனல் கோட் எல்லாத்தையும் மாத்தி பண்ணிட்டார். ராஜ்நாத் சிங் ஐயா மிலிட்டரியில மாடர்னைசேஷன் கொண்டு வந்தார். நிர்மலா சீதாராமன் ஐயா அம்மா நிதித்துறையில வேலை செய்யறார். ராஜீவ் சந்திரசேகர் ஐயா ஐடி துறையில வேலை செய்யறார். ஏன்னா மோடி அவர்களுக்கு பயம் கிடையாது. தன்னை சுற்றி திறமையானவர்களை வைத்திருக்கின்றார். தனக்கு பக்கத்துல திறமையானவங்க, தன்னுடைய கேபிட்டல்ல திறமையானவங்க, தன்னை சுற்றி இருப்பவங்க எல்லாம் திறமையானவங்க. ஐயா இதுதான் திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். திராவிட மாடல் என்றால் ஆட்சியாளருக்கு அறிவு கம்மி, சுத்தி இருக்கிறவனுக்கு அதை விட அறிவு கம்மி, அவங்களுக்கு வேலை செய்யற அதிகாரிகளுக்கு அதை விட அறிவு கம்மி. நல்ல அதிகாரிகள் கை கட்டி ஓரத்தில் நிற்கிறாங்க. இது திராவிட மாடல். தேசிய மாடல்னா உங்களை சுற்றி இந்தியாவுடைய தனித்திறமை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களை கூப்பிட்டு மோடி ஐயா பதவி தர்றார். ஜெய்சங்கர் ஐயா அரசியல்வாதிகளா ஐயா? ஜெய்சங்கர் ஐயா அரசியல்வாதிகளா? ஜெய்சங்கர் ஐயா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர், நம்முடைய வெளிநாட்டு தூதராக பணியாற்றியவர், ஃபாரின் செக்ரட்டரி. அவரை கூப்பிட்டு மோடி ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்க பார்த்து. அஸ்வினி வைஷ்ணவ் ஐயா அரசியல்வாதிகளா? அவர் ஐஏஎஸ் ஆபீசர். அவரை கூப்பிட்டு நம்முடைய ரயில்வேஸ் நீங்க பார்த்து. அமித்ஷா ஜி என்ன அரசியல்வாதிகளா? இல்ல, சாணக்கியா. அவரை கூப்பிட்டு உள்துறை பார்த்து. மோடி ஐயாவை பொறுத்தவரை நம்முடைய ஆட்சி ஏன் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் நல்ல மனிதர்களை, தனித்திறமை வாய்ந்தவர்களை, நாட்டுக்காக உழைப்பவர்களை தன்னுடைய பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை வைத்து வியாபாரம் பண்றாங்க. அண்ணன் பேசுறாங்க, அண்ணன் பேசுறாங்க, தமிழை வைத்து வியாபாரம் பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியால எங்கேயுமே 10ஆம் கிளாஸ்ல
55,000 பேரு தன்னுடைய தாய்மொழியில ஃபெயில் ஆகலைங்க ஐயா. தமிழ்நாட்டுல போன ஆண்டு 10ஆம் கிளாஸ்ல 55,000 குழந்தைகள் தாய்மொழியில ஃபெயில் ஆயிருக்காங்க. இவங்க தமிழ் மொழியை வளர்க்கிற லட்சணம் பாருங்க. திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் தமிழ் வீழ்ந்தது, திராவிட ஆட்சியிலே நம்முடைய தாய்மொழி காணாமல் போனது என்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு ஐயா. 4வது கால் என்பது சமுதாயத்தை அழிக்கக்கூடிய கரையானை போல திறமையின்மையை ஒரு காலா வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அழிச்சாச்சு. தாசில்தார் அலுவலகத்திலிருந்து, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து அந்த கரையான், திறமையின்மை என்கின்ற கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்து அவர்களுக்கு பின்பு அவங்க குழந்தைக்கு பின்பு அவங்க குழந்தை என்று குடும்பம், லஞ்சம், அடாவடித்தனம், திறமையின்மை என்பதை 4 கால்களை வச்சு ஆட்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் நம்ம என்னங்க ஆட்சி? இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் 8,23,000 கோடி. ஒரு ரேஷன் கார்டின் மீது 3,61,000 ரூபாய் கடன் இருக்கு. இந்தியாவில் அதிகமா கடன் வாங்கியவங்க நம்ம தான். திமுக வந்த 31 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறோம் ஐயா. 31 மாசத்துல 2,69,000 கோடி கடனை வாங்கு, இலவசத்தை கொடு, ஓட்டுக்கு பணம் கொடு. இந்த ஊர்ல சொன்னாங்க, பேரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வரும்போது ஒருத்தர் சொன்னார், டீ கடையில் ஒரு அண்ணன் சொன்னார். அப்ப எந்த அளவு கம்யூனிஸ்ட்காரங்களே சம்பாதிக்கிறாங்க பாருங்க. நான் ஆட்சிக்கு வந்து கம்யூனிஸ்ட்காரங்களே ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுத்துதான் ஜெயிக்க போகின்ற நிலைமைக்கு டெல்லி சட்டப்பேரவை தொகுதியிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சகோதரர் நாகேஷ்குமார் அவர்கள் தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர். டாக்டர் அவங்க நின்னாங்க. எப்படி இந்த கம்யூனிஸ்ட்காரங்க எப்படி எலெக்ஷன் நடத்துறாங்க நாகேஷ் அவங்க பார்த்தார். நமக்கு இந்த 4 கால்களையும் பிடுங்கி எறிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. 4 காலை உடைச்சு வீசணும். 4 காலை உடைச்சு வீசுறங்க ஐயா. ஜாதியை கொண்டு வந்தது யாருங்க ஐயா? காமராஜர் ஐயா ஆட்சியில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க ஐயா? கக்கன் ஐயா போலீஸ் அமைச்சர், பரமேஸ்வரன் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர், லூர்தம்மாள் அம்மா கிறிஸ்துவ பெண்மணி மீன்வளத்துறை அமைச்சர். ஒருத்தரையும் ஒரு சமுதாயத்திலிருந்து கண்டுபிடித்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சுப்பிரமணியம் ஐயா கல்வித்துறை அமைச்சர். இப்படி எல்லாம் வச்சிருந்தாரு காமராஜர் ஐயா. அருமையான கேபினட், மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய கேபினட். இவங்க ஜாதியை கொண்டு வந்து ஜாதி 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 என்று சொல்லி தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு இரட்டை டம்ளர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழகம். எங்கேயும் இல்லாத அளவுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அதிகமா எஃப்ஐஆர் பதிவாக்குற மாநிலம் தமிழகம். எங்கேயும் இல்லாத அளவுக்கு பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி பஞ்சாயத்து தலைவராக இருந்தா கொடியேற்றுவதற்கு கூட அனுமதி மறுக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழகம். ஜாதி ஜாதியை ஒழிப்போம் என்ற ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஜாதியை வளர்த்து கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. எல்லா காரணமும் நாம் சொல்லி இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியினுடைய எரிய வேண்டிய நேரம் ஊழல் போகணும், அடாவடித்தனம் போகணும், குடும்ப அரசியல் போகணும், அறிவில்லாம திறமை இல்லாம ஆட்சி நடத்தக்கூடிய அவலம் போகணும், ஜாதி, இது எல்லாம் போக வேண்டும் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் பயன்படுத்துங்க ஐயா. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக தொடர்ந்து நீங்கள் ஆட்சி கட்டளை அமர வேண்டும். அதை தாண்டி இன்னைக்கு நீங்க பாருங்க ஐயா, நம்முடைய தலித் ரொம்ப நாளா நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தொட்டல்ல அணை கட்டணம் ரொம்ப நாளா கேட்கறீங்க. 50 ஆண்டு கால கோரிக்கை. கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுதே தொட்டல்ல அணைக்கு ஒரு டிபிஆர் போட்டாங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணாங்க. அதன் பிறகு 1999 2000 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இந்த அணை கட்டுவதற்கு 25 கோடி செலவாகும் என்று திட்டறிக்கை கொடுத்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை நிராகரித்தார். இன்னைக்கு இந்த தொட்டல்ல அணையை மட்டும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அஞ்செட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஊருங்கய்யா, வண்ணாத்திப்பட்டியிலிருந்து, சித்தாண்டபுரத்திலிருந்து, செங்கோட்டையிலிருந்து, கம்சனப்பள்ளியிலிருந்து, ஆப்பூதூரிலிருந்து, அஞ்செட்டியிலிருந்து, தேவன் தொட்டியிலிருந்து, பயில்காட்டிலிருந்து, பாண்டரங்கன் தொட்டியிலிருந்து, ஏறுமுத்தன பள்ளியிலிருந்து, மிலித்திக்கியிலிருந்து, மாவனாட்டி வரை 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் அன்னைக்கு பாசன வசதி கிடைக்கும். ஆனா இதுக்கு மாநில அரசு கிட்ட பணம் கிடையாது. உங்க ஊருக்கு பணம் இல்ல. ஆனா கலைஞர் பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்கு.
கலைஞர் பேரா வைக்கிறதுக்கு பணம் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் நடத்துற F4 கார் ரேஸுக்கு 42 கோடி பணம் இருக்கு. இவங்க யாருக்கெல்லாம் சும்மா ஒரு பில்டிங்கை கட்டி கலைஞர் கருணாநிதி என்று பேர் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா பில்டிங் கட்டி பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பணம் இருக்கு. ஆனா தலித் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு அணையை கட்டக்கூடிய ஒரு மனசு அவங்களுக்கு இல்லைங்க. அதனால்தான் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ விவசாயம் என்பது நலியடைய ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாலே மழை கம்மியா பெய்யும், திமுக ஆட்சிக்கு வந்தாலே விவசாயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும், நதிநீர் மேலாண்மை அப்படியே குறைய ஆரம்பிக்கும். காரணம் அது அரசாட்சிங்க ஐயா. நல்ல ஒரு அரசன் அமர்ந்தால் தான், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசு அமர்ந்தால் தான் இயற்கையும் துணை நிற்பான் என்பது நமக்கு தெரியும். வள்ளுவரே சொல்லியிருக்கார். திமுகவுடைய ஆட்சியில ஒரு தொட்டல் ஆணையை கட்ட ஒன்று துப்பில்லை, அதற்கு கொடுக்க பணம் இல்லை என்று இவர்கள் பேனாவிலிருந்து F4 ரேஸிலிருந்து தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுக்கக்கூடிய தகுதி இல்லாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குங்க ஐயா. அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்க விரும்பலைங்க ஐயா. அடுத்து நாம் ஒசூருக்கு போறோம். ஒசூரிலே நம்முடைய 150வது இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அங்கே ஒசூரில் ஏற்பாடாகி இருக்கிறது. தொண்டர்கள் எல்லாருமே ஒசூரில் இப்பவே சேர ஆரம்பிச்சுட்டாங்க. டெல்லியிலே ஒரு வரலாறு காணாத வரவேற்பு நமக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அண்ணா ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா, இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு லோக்கல்ல தடை பண்றாங்க ஐயா. ஜல்லிக்கட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி தடை செய்ததே திராவிட முன்னேற்ற கழகம் 2010-11 திமுகவும் காங்கிரஸ் காரங்க. அதனால எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வேலையை ஆரம்பித்து நம்ம ஆளுங்க நடத்திட்டு இருக்கான். அப்படி லோக்கல்ல டெல்லியில ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றால் நம்முடைய மாவட்ட தலைவர் நாகராஜன் இங்க இருக்கிறார். மாவட்ட தலைவர் நாகராஜன் இருக்கிறாங்க. நாங்களே அப்ளிகேஷன் போட்டு ஜல்லிக்கட்டுக்கான போலீஸ் பெர்மிஷன் எல்லாம் வாங்கி கொடுக்க, வெள்ளினா தடைய தட்டி நடத்துங்க. என்னங்க ஐயா, நாம திமுக கார மாதிரி கள்ளச்சாராயமா காட்சி வைக்கிறோம்? ஒரு நியாயமான தமிழர் பண்பாடு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை விளையாடுறதுக்கு எதுக்கு பர்மிஷன் வேணும்? மரியாதையா கேட்போம், ஒழுங்கா கேட்போம். கொடுக்கலையா நாகராஜனை நாங்க வர்றோம், காவல்துறைக்கு சொல்லிவிட்டு ஜல்லிக்கட்டை நாம் நடத்துவோம். ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா. நம்ம சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி கொடுத்துருச்சு ஜல்லிக்கட்டை நடத்துங்க. நம்முடைய மோடி ஐயா வந்த பிறகுதான் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு எல்லா இடத்திலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்துறோம். இந்த டெல்லி பகுதியினுடைய எம்எல்ஏக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நடத்தாம இருக்க முடியாதுங்க ஐயா. உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட நான் அறிமுகப்படுத்திட்டேன். அறிமுகப்படுத்தாம எல்லாத்த பற்றி அறிமுகப்படுத்திட்டேங்க. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாத யாத்திரைக்கு 149வது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்நாடகாவிலிருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க, ஆணைக்கல்ல இருந்து வந்திருக்கேன். ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನಾನು ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತೀನಿ. ಹೊಸೂರದಲ್ಲಿ ತಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಾನು ಭೇಟಿ ಮಾಡ್ತೀನಿ. பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஐயா, இந்த முறை மாற்றம் வேண்டும். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி